அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம் ப்ரோலிட்டேரியட் பிரீடர்ஸ் குழு தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா சிஆர்பிசியோட நியூ ஆக்ட் த பாரதிய நாகரிக் சுரக் சங்ஸ்தா ஆக்டை பத்தி இன்னைக்கு நமக்காக மைக்கேல் ஜெரால்டு சார் நெல்லையில இருந்து நமக்காக எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆக்ட்ல ஏதேனும் சந்தேகம்னா சார்ட்டு தாராளமா கேளுங்க. சார் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. மேற்கொண்டு சார் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அது நம்மளோட செஷனை இன்னும் நல்ல உத்தியோகமா கொண்டு போவோம். வெல்கம் சார். நம்ம வகுப்போட போலாம் சார். தேங்க்யூ காளிதாஸ் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம், அதனுடைய பெயர் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. அதனுடைய தமிழ் பெயர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023. இதுல நிறைய நமக்கு விமர்சனங்கள் அது இதுன்னு எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் அவை சரி செய்யப்படலாம் என்றும் நினைக்கிறோம். இப்போ இந்த சட்டத்தை பொறுத்தவரையில இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது நிறைய பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 நிறைய சவால்கள் இதுல சரி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக அந்த காலம் தாழ்த்துகின்ற நடைமுறைகள், குறைவான தண்டனை விகிதங்கள், அதே போல தொழில்நுட்ப வசதிகளை போதுமான முறையில் பயன்படுத்த முடியாமை என்கிறத அவங்க அதிகமா சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த சட்டம் எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால் ஒரு குடிமக்களை மையப்படுத்திய நடைமுறைகளையும், அதே போல தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுகளையும், அதே நேரத்துல புலன் விசாரணை மற்றும் நீதிமுறை விசாரணைகளில் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிப்பதை உறுதிப்படுத்துகிறது, வலியுறுத்துகிறது என்பதையெல்லாம் சொல்றாங்க. அதே நேரத்துல புதிய பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் எவற்றையெல்லாம் உள்ள அடக்கி கொண்டு போகிறதுன்றத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அதாவது மின்னணு தொடர்பு முறைகளை நம்ம சட்ட நடைமுறைகளில் உள்ள கொண்டு வருவதற்கான பல பிரிவுகளை உள்ள சேர்த்திருக்கிறாங்க. அதே போல அந்த குடிமக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவில் அதனை அவர்கள் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய அளவிலும், குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்டோர் விக்டிம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய ஈடுபாடும் இத புதிய நடைமுறை சட்டத்துல இருக்கும் என்பதை வகை செய்வதற்காகவும் நிறைய பிரிவுகளை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல மைனர் கேசஸ், அதாவது பெட்ரி கேசஸ், இவைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சம்மரி ட்ரையல், சுருக்கமுறை விசாரணை என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற ஒரு நடைமுறைகளையும் இதுக்குள்ளால சொல்றாங்க. அதே நேரத்துல அரசினுடைய என்ன சொல்றது, அந்த இந்த நீதிமுறை பரிபாலனத்தை செய்யும் போது, அதாவது அந்த மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வழக்குகள் விரைந்து முடிவு செய்யப்படுவதற்கும், அதே போல ஒரு பாதிக்கப்பட்டோர் அந்த நீதியை விரைவாக, எளிதாக, இயல்பாக பெற்றுக்கொள்ளும் வகையில் அந்த அணுகும் தன்மை போன்றவற்றை எல்லாம் இந்த சட்டம் வெளிப்படுத்துகிறது என்றெல்லாம் சொல்லித்தான் இந்த புதிய சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். பொதுவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரையில பழைய சிஆர்பிசி 484 பிரிவுகள் இருந்தன. 37 சாப்டர்ல 484 பிரிவுகள் இருந்தன. புதிய சட்டம் 39 சாப்டர்ல 531 பிரிவுகளை கொண்டுள்ளதாக விளங்குகிறது. முற்றிலும் புதியதாக 9 பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன என்றும், புதிய துணை பிரிவுகள் மற்றும் உட்பிரிவுகள்
என்று 39 துணை பிரிவுகளையும் உட்பிரிவுகளையும் இந்த பிஎன்எஸ்எஸ் சேர்த்திருக்கிறது. அதே போல 44 புதிய வரமுறைகள், பிரவிசோன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பிரவிசோஸ் 44 புதிய அந்த வரைமுறைகளையும் விளக்கங்களையும் உள்ள சேர்த்திருக்குது. அதே நேரத்துல 35 இடங்களில் ஆடியோ, வீடியோ, எலக்ட்ரானிக், வீடியோகிராஃபி போன்றவை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதுல அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. டைம்லைன், அதாவது ஒரு கால வரம்பு என்பது இந்த நடைமுறை சட்டத்தில் 35 இடங்களில் கால வரம்புரை என்பதை இணைத்திருக்கின்றார்கள். பழைய சட்டத்தில் உள்ள 14 வரம்பு கூறுகள், அதாவது வரைமுறைகள் என்று சொல்லக்கூடிய ப்ரொவிசோஸ் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல பழைய சட்ட பிரிவுகளில் 177 சட்டப்பிரிவுகளை மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேரளவு சீர்திருத்தங்களை கொண்டு விளங்குகிறது. குறிப்பாக ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ள நிறைய அந்த திருத்தங்கள் இதுக்குள்ளால இருக்குது. அதே போல இன்வெஸ்டிகேஷன், புலன் விசாரணை தொடர்புடைய சீர்திருத்தங்கள் இதுல இருக்குது. அதே போல டெக்னாலஜி, நம்மளுடைய தொழில்நுட்பத்தை இந்த சட்டத்தில் நிறைய இடத்துல உள்பூத்தி இருக்கிறாங்க. அதே போல ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ்ல நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த விரைவாக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கால வரம்புகளை இதுல பூத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த ட்ரையல் ப்ரொசீஜர்ஸ்ல நிறைய சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல அந்த பொதுவா நாம பழைய சட்டங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குற்றவாளிகள் அக்யூஸ் ரைட்ஸ் ரிலேட்டடா நிறைய இருக்கும். ஆனா விக்டிம் சென்ட்ரிக் அந்த கான்செப்ட் கொஞ்சம் குறைவாக, இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் குறைவாக இருந்தது என்று கருதிய சூழ்நிலையில இதுல அந்த விக்டிம் சென்ட்ரிக் ரிஃபார்ம்ஸ் இதுல அதிகமா கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷனை பொறுத்தவரையில நமக்கு மகேந்திர சாவ்லா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கினுடைய அந்த விவாதத்திற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் அந்த கருத்தை ரொம்ப வலியுறுத்திச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மேலிமத் கமிட்டி ரீஃபார்ம்ஸ்ல மேலிமத் கமிட்டியினுடைய பரிந்துரைகளில் அந்த அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இருந்தது. அதே நேரத்துல பல்வேறு லா கமிஷன், சட்ட ஆணையங்கள் தன்னுடைய பரிந்துரைகளில் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுல ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறாங்க. இதுல இந்த சட்டத்துல சொல்லல, ஏன்னா இந்த சட்டம் ஒழுங்கு என்பது மாநில பட்டியலிலும் வருகிறதுனால இந்த ஒவ்வொரு மாநிலமும் இந்த சட்டங்க நம்ம பிஎன்எஸ்எஸ் பொறுத்தவரையில ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுக்குரிய மாறுதல்களை செய்வதற்கு இதுல உரிமை உண்டு. அந்த அடிப்படையில அந்த விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ல ஒவ்வொரு மாநிலங்களும் அதற்கான ஒரு திட்டம் வகுக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதலை சொல்லுது. அதனால அது ஒரு நல்ல ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே போல பிணை தொடர்பான சீர்திருத்தங்கள் இதுல இருக்குது. அதே நேரத்துல இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய, இந்த சட்டத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காவல்துறைக்கு நிறைய அந்த ஒரு அவங்களுடைய செயல்பாடுகளுக்கான பல்வேறு பேலன்சிங் அப்ரோச் அதையும் இந்த சட்டம் சொல்லுது. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கறச்சுல இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் ரீஃபார்ம்ஸை பொறுத்தவரையில நாம கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுல இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தவரையில நம்ம நிறைய பேர், குறிப்பாக சட்ட மாணவர்களாக இருந்தாலும் சரி, சட்டம் தொடர்புடைய அலுவல் பணிகள், அதாவது சிவில் ஜட்ஜி, டிஜி, ஏபிபி போன்ற பணிகளில் அந்த பணிகளுக்கு படிப்பவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல பிராக்டிசிங் அட்வொகேட்ஸா இருந்தாலும் நமக்கு குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரையில நமக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பெரிய மேஜர் ஏரியா. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடான ரீஃபார்ம்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதுல இன்னைக்கு எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு
தொடர்ச்சியான அந்த கருத்துக்களை வந்து அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லலாம் என்கிற நோக்கத்தோடு இந்த வகுப்பை நாம வந்து தொடங்குறேன். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் ரிஃபார்ம்ஸ் நம்ம பொறுத்தவரையில அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத பொறுத்தவரையில நமக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் அந்த போலீஸ் ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் இல்ல வந்து அந்த தகவல் கிடைத்ததற்கு பிறகு அவங்க செய்யக்கூடிய அவங்க தொடங்கக்கூடிய பணிகள்ல இருந்து நமக்கு என்ன செய்யுது ஆரம்பிக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து பழைய சட்டத்துல வந்து 12வது சாப்டர்ல இருந்தது. இந்த சட்டத்துல வந்து 13வது சாப்டராக இருக்குது. அந்த 13வது சாப்டர் பழைய சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து 154ல தொடங்கி 176ல முடியும். இப்ப உள்ள இதை பொறுத்தவரையில 173 செக்ஷன் 173ல தொடங்கி 196ல முடியுது. அப்போ இந்த மாறுதல்கள், இந்த எண் தொடர்பான மாறுதல்களை நாம பார்க்க முடியும். இப்ப இதுல ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து செக்ஷன் பை செக்ஷனா இப்ப சொல்றதை விடவும் இது ஒரு ஓவர்வியூ தான் நம்ம போறோம். அந்த அடிப்படையில இதுல இருக்கக்கூடிய மேஜர் ரிஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 173 பொறுத்தவரையில இன்ஃபர்மேஷன் இன் காக்னைசபிள் கேசஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. பொதுவா நாம வந்து 154ல நல்லாவே படிச்சிருந்திருப்போம். காக்னைசபிள் கேசஸ் பொறுத்தவரையில எப்படி இருக்குன்னா, ஒரு காக்னைசபிள் நேச்சர் அஃபென்ஸ் வந்து ஓரலாகவோ அல்லது ரிட்டர்ன் ஆகவோ ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்திட்டு வழங்கப்படும் போது அதனை பெற்றுக்கொண்ட ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் ஜிடியில் என்ட்ரி பண்ணி எஃப்ஐஆர் பதிவு செய்து அதனுடைய ஒரு நகலை அந்த இன்ஃபர்மேஷன் தந்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பழைய நடைமுறை. அதே நடைமுறை இப்ப இருந்தாலும் இதுல ஒரு சில என்ன புதிய கருத்துக்கள் உள்ள சேர்த்திருக்கிறாங்க. முந்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நமக்கு ஒரு பிரின்சிபிளா தான் இருந்தது. ஆனா இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, காக்னைசபிள் அஃபென்ஸ் பொறுத்தவரையில irrespective ஆஃப் ஏரியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப நமக்கு வந்து இதுல என்ன அப்படின்னா, எந்த பகுதியில் ஒரு குற்றம் இழைக்கப்பட்டாலும் எந்த காவல் நிலையத்திலும் போய் புகார் செய்யலாம் என்கிற முறையில் தான் அந்த 0 எஃப்ஐஆர் கான்செப்டை இதுக்குள்ளால சேர்த்திருக்கிறாங்க. அந்த காக்னைசபிள் அஃபென்ஸ், அத இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த கமிஷன் ஆஃப் காக்னைசபிள் அஃபென்ஸ் irrespective ஆஃப் ஏரியா அப்படிங்கிற வார்த்தையை பொறுத்தவரையில நமக்கு வந்து இந்த பகுதிகளுக்குள்ளதான் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரல. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த 0 எஃப்ஐஆர் கான்செப்டை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓரலி ஆர் பை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ரிட்டனா கொடுக்கலாம். மற்றபடி நம்ம ஓரலி ஆர் ரிட்டன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருந்தது. இப்ப எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க இந்த சட்டத்தின்படி இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்ன செய்யலாம், ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணலாம். இந்த வாய்மொழியாக கொடுக்கக்கூடியது வந்து என்ன செய்யணும், எழுதப்பட்டு அதில் கையெழுத்து பெற வேண்டும். அதே நேரத்துல இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த இதை பொறுத்தவரையில என்ன செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வித்தின் 3 டேஸுக்குள்ளாடி அந்த தகவலை வழங்கியவரிடம் இருந்து கையெழுத்து பெற வேண்டும். நமக்கு அந்த 154 நம்ம படிக்கும் போது அதுல எல்லாம் தெரியும், அந்த கையெழுத்திட மறுத்தால் ஒரு அஃபென்ஸ் குறித்த ஒரு இன்ஃபர்மேஷன் தொடர்பான ஒரு ஓரலாகவோ ரிட்டனாகவோ கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அந்த பெட்டிஷன்ல வந்து அந்த தகவலை தருபவர், நான் அந்த தகவலை சொல்றேன் ஆனா நான் கையெழுத்திட மறுக்கிறேன் என்று சொன்னால் அந்த புகாரை அல்லது அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க வந்து புலன் விசாரணை செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. இந்த தகவலை பெற்றுக்கொண்டு வேற யாருக்கிட்டையாவது அதை விசாரிக்கும் போது கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆனா அந்த கையெழுத்திட மறுத்தால்
அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதற்கும் நம்ம என்ன செய்யலாம், அதை இது பண்ண முடியும். இந்த அடிப்படையில் வந்ததுதான் அந்த கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை பொறுத்தவரையில சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கொண்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. நீங்க பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சங்கீதா, இந்திய தண்டனை சட்டத்துக்கு மாற்றாக வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய சட்டம். அதுல புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களை பொறுத்தவரையில ஆர்கனைஸ்டு கிரைம், பெட்ரி ஆர்கனைஸ்டு கிரைம், டெரரிஸ்ட் ஆக்ட், மாப் லிஞ்சிங், அப்புறமா ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, புதுசா சேர்த்திருக்கிறாங்க. இந்த குற்றங்களில் எல்லாம் ஒரு மனிதன் நேரடியாக போய் தான் கொடுக்க முடியும், ஒரு இடத்துல கரெக்டா அந்த ஸ்டேஷன்ல தான் கொடுக்க முடியும் என்கிற ஒரு நடைமுறை என்பது அங்கு சாத்தியம் இல்லை. இது போன்ற பல்வேறு அந்த புதிய அந்த குற்றத்தை நாம சேர்த்திருக்கக்கூடிய அடிப்படையில இத ஒரு ஹிட் அண்ட் ரன் ஒரு நடக்கக்கூடிய ஒரு குற்றம், அந்த குற்றத்தை பண்ணுனவன் ஓடிடுறான். அதை பார்த்த ஒரு பாசர் பை அவர் என்ன பண்றாரு, ஒரு கார்ல போகலாம், இல்லைன்னா ஒரு பஸ்ல போகலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பைக்ல கூட போகலாம். ஆனா அவருக்கு அந்த இடத்துல நின்று அந்த தகவலை கொடுக்க முடியாது. போற போக்கிலேயே அவர் என்ன செய்யலாம், இந்த பகுதியில ஒரு போட்டோவை எடுத்து அதை ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பி அதை ஒரு தகவலாக என்ன செய்யலாம்னு சொன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பலாம், இல்லைன்னா அவர் போகக்கூடிய ஆன் த வேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கலாம். சோ இது மாதிரிப்பட்ட அந்த குற்றங்களை எங்காவது சொல்ல முடியும், யாராவது சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் ஒரு குற்றத்தை என்ன செய்ய முடியும், புலன்கொள்ள முடியும். அந்த புலன்கொள்ளுகின்ற அந்த குற்றத்தை விரைவாக என்ன செய்யலாம், புலனாய்வு செய்து அந்த குற்றவாளிகளையோ அல்லது அதற்கு காரணமானவர்களையோ கண்டறிந்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்திவிடலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை உள்ள சேர்த்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த அவரை அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல கொடுக்க முடியல, ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அவர் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு அவரிடமிருந்து 3 நாட்களுக்குள் கையெழுத்து பெற்று அந்த புலன் விசாரணையை செய்ய முடியும் என்கிற ஒரு புதிய ஒரு நல்ல கருத்து தான் அது உள்ள இருக்குது. அதே நேரத்துல அந்த ஓரலா கொடுக்கக்கூடியதையோ அல்லது ரிட்டனா கொடுக்கக்கூடியதையோ அல்லது ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல வரக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த புகார்களை பெற்றுக்கொண்ட பிறகு அதுல ஒரு புதிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு லலிதகுமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, அதுல நமக்கு ஒரு கான்செப்ட் கிடைத்தது, பிரிலிமினரி என்கொயரி. அந்த பிரிலிமினரி என்கொயரி கான்செப்டை என்ன செய்யறாங்கன்னா இதுக்குள்ளால சட்ட பிரிவாகவே உள்ள கொண்டு வர்றாங்க. 173 சப்செக்ஷன் 3ல கொண்டு வர்றாங்க. ஒரு அந்த பிரிலிமினரி என்கொயரிக்கான ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைசேஷன் இதுல கிடைக்குது. அதுல எதுக்கானது அப்படின்னு சொன்னா எல்லா வழக்குகளுக்கும் இல்ல, நமக்கு தெரியும் 3 வகையான அஃபென்சஸ் தெரியும், பெட்ரி அஃபென்சஸ், சீரியஸ் அஃபென்சஸ் அண்ட் ஹீனஸ் அஃபென்சஸ். இந்த பெட்ரி அஃபென்சஸை பொறுத்தவரையில அது ஒரு நடைமுறை. அதுல மேக்சிமம் அது நான் காக்னைசபிள் அஃபென்ஸாக கூட இருக்கலாம், அதுல மிக்சடா இருக்கலாம். அதே நேரம் சீரியஸ் அஃபென்சஸை பொறுத்தவரையில 3 years above and less than 7 years நம்ம தண்டனை கொடுக்கக்கூடிய தீவிர வழக்குகள் என்று அறியப்படுகின்ற சீரியஸ் அஃபென்சஸ், இந்த வழக்குகளில் தான் பிரிலிமினரி என்கொயரி பெர்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுவும் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பிரிலிமினரி என்கொயரியை சோமோட்டோவா பண்ண முடியாது. அந்த ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் சோமோட்டோவா பண்ண முடியாது. அவர் என்ன செய்ய முடியும், அவர் டிஎஸ்பி, டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ரேங்குக்கு குறையாத ஒரு காவல்துறை அலுவலரிடமிருந்து ஒரு ப்ரையர் பெர்மிஷன் வாங்கித்தான் என்ன செய்யணும், அந்த பிரிலிமினரி என்கொயரியை கண்டக்ட் பண்ணணும். அந்த பிரிலிமினரி என்கொயரி என்பது 14 நாட்களுக்குள் முடிவு செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் நமக்கு லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்ட்னுடைய கைட்லைன்ஸ் தான். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாருங்க, சீரியஸ் அஃபென்ஸுக்கான குற்றங்களாக இருந்தால் அவைகளுக்கு அந்த பிரிலிமினரி என்கொயரி நடத்தலாம். அந்த பிரிலிமினரி என்கொயரி நடத்துறதுக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி நிலைக்கு குறையாத ஒரு காவல் அலுவலரிடமிருந்து என்ன செய்யணும், அனுமதி பெறப்பட வேண்டும், முன் அனுமதி பெறப்பட வேண்டும். அதே நேரத்துல அந்த பிரிலிமினரி என்கொயரி என்பது 14 நாட்களுக்குள் முடிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும்.
நமக்கு அந்த ப்ரிலிமினரி என்கொயரி பொறுத்தவரையில லலிதகுமாரி கேஸ்ல ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல வந்து 7 days கொடுத்திருப்பாங்க 2013ல. அப்புறமா 2014ல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை 14 days மாத்துவாங்க. அதுல நமக்கு வந்து MCMCD கேசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 5 வகையான வழக்குகள்ல தான் பண்ண முடியும்னு சொல்லி இருந்தது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சீரியஸ் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பண்ணலாம். அந்த ப்ரிலிமினரி என்கொயரி ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை எதை அசர்டைன் பண்ணணும் அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆயிருக்கதா இல்லையா, காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்கா இல்லையா என்பதை மட்டும்தான் பார்க்கணும். அதுல நீங்க வேற எதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இது கேஸ் போடலாமா போடக்கூடாதா, இது வழக்கு சரியா தப்பா அப்படிங்கறதெல்லாம் பார்க்க கூடாது. பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த இதுல வந்து பிரைமா ஃபேசி கேஸ் மீன்ஸ் இதுல காக்னிசபிள் நேச்சர் இருக்கா இல்லையா என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர, ஒருவேளை பிரைமா ஃபேசி கேஸ் அதுல மேட் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணிடலாம், இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆயிருக்குது, இன்னும் என்ன செய்யல, அவங்க எஃப்ஐஆரும் போடல ஒன்னும் போடல அப்படின்னு சொன்னா, முந்தி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா 154 சப்கிளாஸ் சப்செக்ஷன் 3, அதே போல 36 சிஆர்பிசி, அதுல 156 சப்செக்ஷன் 3, இதுல எல்லாம் சேர்த்து என்ன செய்வோம், நாம வந்து டைரக்ஷன் போவோம். இப்ப இந்த இதை பொறுத்தவரையில சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் நீங்க வந்து இப்படி நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி எந்த எந்த வகையிலும் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு புகார்தாரர், நிகழ்நிலை புகார்தாரர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நேரடியாக இந்த நடைமுறையின் அடிப்படையில் காவல் கண்காணிப்பாளர் அல்லது காவல் ஆணையாளர் இவர்களுக்கு தனது முதல் நிலையில் அவங்களுடைய அந்த முறையீடை செய்துகிட்டு நேரடியாக என்ன பண்ணிடலாம், பிரைவேட் கம்ப்ளைண்ட் போயிடலாம். 173 சப்செக்ஷன் 4ல என்ன செஞ்சிடலாம், அதை கொண்டுட்டு போயிடலாம். அதை வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நேரடியாக போவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இதுல இருக்குது. இப்ப ஒருவேளை அந்த காக்னிசபிள் அஃபென்ஸா இல்லையா என்பதை கண்டறிவதற்கான அந்த முதல்நிலை விசாரணை இல்லைன்னா முதல்நிலை பரிசீலனை, அந்த பிரிலிமினரி என்கொயரி நடத்துறாங்க. அதுல வந்து ஒருவேளை அதுல காக்னிசபிள் அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணணும், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் பழைய 155 அந்த இதுல வந்து என்ன பண்ணிடுவாங்க, பழைய 155 பொறுத்தவரையில நமக்கு இன்ஃபர்மேஷன் as to நான் காக்னிசபிள் கேசஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சச் கேசஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருந்திருப்போம். அந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ரிலேட்டடா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ பெர்மிஷன் வாங்கி பண்ணணும். இப்போ இந்த இது வந்து 174 செக்ஷன் 174ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், பெட்டிஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு டைரி அவங்க மெயின்டைன் பண்ணணும். டிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, டெய்லி டைரி ரிப்போர்ட். அந்த டெய்லி டைரி ரிப்போர்ட்ல வந்து ஒவ்வொரு நாளும் பெறப்பட்ட புலன்கொள்ள முடியாத, கைது செய்ய முடியாத குற்றம் தொடர்பான மனுக்கள், புகார்கள், தகவல்கள் குறித்து என்ன செய்யணும்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவங்க என்ன செய்யணும், அறிக்கை அனுப்ப வேண்டும். அதற்கு வசதியாக என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஆர், டெய்லி டைரி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒண்ண புதுசா இதுல சேர்த்திருந்திருக்கிறாங்க. ஸோ அப்ப ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய, தொடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது என்னன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ இந்த காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்தவரையில நமக்கு வந்து இந்த தகவல் கிடைத்தது ஒன்றுன்னா, எந்த பகுதியில் இருந்து என்ன செய்யலாம், தகவல் வரலாம், அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அதே போல வந்து ஓரலாகவும் வரலாம் அல்லது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவும் வரலாம். ஓரலா வந்துச்சுன்னா அதை வந்து எழுதி நான் சொன்னபடி சரியாக உள்ளது, படித்து பார்த்தேன் சரி அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த நடைமுறைகள் எல்லாம், அந்த சடங்குகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு என்ன செய்யலாம், கையெழுத்தை பெறலாம். அதே நேரத்துல எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா 3 நாட்களுக்குள் அவருடைய கையொப்பத்தை பெற்று அந்த நடைமுறையை சரி செய்ய வேண்டும் என்கிற அந்த கருத்து இருக்கிறது. அதுல வந்து சீரியஸ் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணலாம். ப்ரிலிமினரி என்கொயரியில வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுல கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ப்ரிலிமினரி என்கொயரி அது ஒரு மேண்டேட்டரி ப்ரொவிஷன்லாம் கிடையாது.
அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்குகள்ல வந்து காக்னைசபிள் நேச்சர் இருக்குதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலின் போது அந்த முதல்நிலை விசாரணையை செய்வதற்காக டிஎஸ்பி துணை காவல் கண்காணிப்பாளர் நிலைக்கு குறையாத ஒரு அலுவலரிடமிருந்து முன்னனுமதி பெற்று அதனுடைய அந்த தகவலில் அல்லது அந்த புகாரில் கைது செய்வதற்குரிய குற்றம் புலனாகிறதா, முதல் தோற்ற வழக்கு அதில் இருக்கிறதா என்பதை நாம கண்டறிய முடியும். அதை 14 நாட்களுக்குள் முடிக்கணும். இருந்துச்சுன்னா வழக்கு விசாரணையை ஆரம்பித்திட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நான் காக்னைசபிள் அஃபென்ஸாக கருதி அதுல அது சம்பந்தமான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். இது இன்கேஸ் அது நான் காக்னைசபிள் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், டிடிஆர்ல என்ட்ரி பண்ணி அந்த நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் ரிலேட்டடான வழக்குகளை 15 நாட்களுக்கு ஒரு முறை நீதிமன்றத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அறிக்கை தாக்கல் செய்யலாம். அதன் பிறகு அதுலயே உங்களுக்கு வழக்கு இது பண்ண முடியல, அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் 173 சப்செக்ஷன் 4 படி என்ன செய்ய முடியும் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டு கிட்ட பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நாம டைரக்ஷன் இது பண்ண முடியும். ஸோ இந்த அடிப்படையில் நமக்கு இந்த டிடிஆர் அப்படிங்கிறதும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் அதே நேரத்துல இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏரியா அப்படிங்கிற அந்த வார்த்தைகளும் இந்த தகவல்களை, குற்ற தகவல்களை, குற்றம் குறித்த புகார்களை, முறையீடுகளை யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் என்பதை இதுல வந்து உறுதிப்படுத்துகிறது. அதே போல அந்த வழக்கு வந்து இதுல காக்னைசபிள் நேச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, தூர போட்ட முடியாது. நான் காக்னைசபிள் நேச்சர் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை வந்து டெய்லி டைரி ரிப்போர்ட்ல என்ன செய்யணும், அதுல என்ட்ரி பண்ணணும். அதுல வந்து டிடிஆர் என்ட்ரி பண்ணி 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஜிஸ்ட்ரேட்டு கொடுக்கணும். ஸோ அப்ப இதெல்லாம் ஒரு டைப்பான ஒரு சோசியல் ஆடிட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம கொடுத்த பெட்டிஷன் ரிலேட்டட் ஆட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த ரிப்போர்ட் போயிருக்குதா. காக்னைசபிள் அஃபென்ஸ்னா நீங்க என்ன செய்யலாம், எஃப்ஐஆர் போடலாம். நான் காக்னைசபிள் அஃபென்ஸ்னா டிடிஆர்ல என்ட்ரி பண்ணி இது இருக்கணும். ஸோ நம்மளுடைய அந்த புகார் மனு என்பது எங்கேயோ ஒரு இடத்துல பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில வந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த புலன் விசாரணையினுடைய ஒரு அங்கமாக என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் இதுல 7 இயர்ஸுக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், அதாவது 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்களில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுல சீனா பக்கரன்ஸுக்கு வந்து அதுல ஏதாவது சாம்பிள்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபாரன்சிக் டீம், அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த சீனா பக்கரன்ஸுக்கு போயே ஆகணும். அது மேண்டேட்டரி. அது வந்து சும்மா அது வந்து என்ன செய்ய முடியாது, அட்வைசபிள் கிடையாது. அது வந்து கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்யணும், 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த தண்டனை வழங்குகின்ற குற்ற வழக்குகளில் சீனா பக்கரன்ஸுக்கு வந்து அந்த ஃபாரன்சிக் டீம் கண்டிப்பாக போக வேண்டும். அப்போ அந்த ஃபாரன்சிக் டீம் நமக்கு கண்டிப்பா போனோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாநிலமும் நல்ல ஒரு தடயவியல் துறையையும் அதுல நிறைய ரிசோர்ஸ் டீமையும் அவங்க வச்சிருக்கணும் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். ஒருவேளை அந்த மாநிலத்தில் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த ஃபாரன்சிக் டீம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அருகில் உள்ள மாநிலத்தில் இருந்து அத்தகைய நபர்களை நீங்கள் வரவழைத்து கொண்டுட்டு போனோம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டனை வழங்குகின்ற வழக்குகளில் சீனா பக்கரன்ஸுக்கு வந்து என்ன செய்யணும், கிரைம் அந்த கமிட்டட் சீன்ல அந்த அதுல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடியதையும் என்ன செய்யணும், வீடியோகிராஃப் பண்ணணும். அப்ப இதுக்கெல்லாம் வந்து எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இப்போ இங்க தமிழ்நாட்டுல ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, நம்ம கிட்ட ஃபாரன்சிக் டீம் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், இந்த சட்டத்தின்படி அருகில் உள்ள மாநிலத்தில் இருந்து நம்ம என்ன செய்யணும், அந்த நிபுணர்களை வரவழைக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டினுடைய அருகில் உள்ள மாநிலங்கள் எவையெல்லாம், பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. அப்ப இந்த பகுதிகளில் இருந்து வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு இடையில இந்த கலெக்ட் பண்ண வேண்டிய சாம்பிள்ஸ் வந்து அழிஞ்சு போயிடலாம்.
அப்ப இதை என்ன செய்ய முடியாது, பக்கத்துல இவங்க இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பயண முடியாது. சோ இந்த சட்டம் மறைமுகமாக இந்த ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்குரிய அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை இன்னும் என்ரிச் பண்றது, அவங்களை இன்னும் அதிகமான கெப்பாசிட்டைஸ்டு பீப்புளாக மாத்தி வச்சிருக்கிறது, அதிகமான ரிசோர்ஸ் பர்சன்ஸை அவங்க இன்டெக்ட் பண்றது, இது மாதிரிப்பட்டதுகளை செய்ய வேண்டும் என்பதையும் அதுல அது 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 அதனுடைய ஒரு இம்பாக்டாக அதுல நான் பாக்குறேன். ஸோ அப்போ ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டீம் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது ஒவ்வொரு மாநிலத்திலும் உறுதி செய்யப்படுவார்கள். இப்போ நாம ஒரு கான்செப்டை நாம என்ன செய்யலாம்னா லிங்க் பண்ணலாம். அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் 2022 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் படிச்சிருந்திருப்பீங்க. பிரிசனர்ஸ், பழைய பிரிசனர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட், அதை ரிப்பீல் பண்ணிட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பொருள் கொடுக்கறதுக்கு என்னதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு மனிதனுடைய உயரம், அவனுடைய பருமன், அவனுடைய மனோபாவம், அதே போல அவனுடைய மன எழுச்சி வெளிப்பாடுகள், அவனுடைய கையெழுத்து, அவன் மோசமான மனநிலை இருக்கும்போது என்ன மாதிரி எழுதுவான், மகிழ்ச்சியா இருக்கும்போது எப்படி எழுதுவான், நார்மலா இருக்கும்போது அவன் எப்படி எல்லாம் எழுதுவான் என்பதை எல்லாம் என்ன செய்யலாமா, கலெக்ட் பண்ணலாம். அவனுடைய கண்ணு, கருவிழி, அவனுடைய குருதி மாதிரிகள், அவனுடைய நிணநீர் மாதிரிகள், அவனுடைய உமிழ்நீர் மாதிரிகள், அவனுடைய உரோமங்கள், இது மாதிரிப்பட்ட பல்வேறு மாதிரிகளை எடுக்க முடியும் என்கிறத அந்த சட்டத்துல கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்திருப்பாங்க. ஒரு மனிதனுடைய மனோபாவம், மன எழுச்சி, அதனுடைய இவைகளெல்லாம் அந்த ஆட்டிடியூடு எல்லாத்தையுமே என்ன செய்யலாமா, அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். எந்த வகையிலும் அவனுடைய கை ரேகைகள், அதே போல அவனுடைய கால் பாதத்தினுடைய ரேகைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், அதுல எடுக்க முடியும். இப்போ அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த கமிஷன், அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸுக்குள்ளாடி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சட்டம் இன்னும் ஒருபடி மேல போய் என்ன மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு வரலாம் என்று அந்த சட்டம் வரும்போது நிறைய அந்த நம்ம இந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், இன்னும் பல அதிகாரிகள் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதனுடைய ஒரு கிரிட்டிக்கா கொடுத்தது, கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் வரும்போது, அது அமலுக்கு வரும்போது, அதை நடைமுறைப்படுத்தும் போது எப்படி ஆதார்ல நாம இன்க்ளூட் ஆகும்போது ஒரு பினான்சியல் இன்க்ளூஷன் இருந்ததோ, அதே போல இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லேப், அதாவது நம்மளுடைய இரத்த மாதிரிகளை, அதே போல நம்மளுடைய உடல் கூறு ஆய்வு செய்யக்கூடிய நிறைய அந்த இரத்த பரிசோதனை நிலையங்கள் தொடங்கி சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற அந்த இதுகள் கூட அனைத்து லெபராட்டரிஸும் என்ன செய்யப்படுகிறது, ஒருங்கிணைக்கப்பட்டால், அந்த மாதிரிப்பட்ட அந்த லேப் இன்க்ளூஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட், அதே போல இந்த பிஎன்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய 176 நடைமுறைகளில் இருக்கக்கூடிய இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இதெல்லாம் வரும்போது குற்றவாளிகள் தப்ப முடியாது, துல்லியமா அவனை கண்டுபிடிக்கலாம். ஈவன் ஒரு சிசிடிவி கேமராவில் இப்போதைக்கு பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இவன் தான்ன்றது தெரியும், ஆனா ஃபாரன்சிக் போயிட்டு வரும்போது இவராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் தந்துட்டாங்கன்னா அவன் என்ன செய்ய முடியாது, பிடிச்சி அடைக்க முடியாது. ஏன்னா நம்ம ப்ராசிக்யூஷனை பொறுத்தவரையில பியாண்ட் ஆல் தி ரீசனபிள் டவுட், அப்பதான் நாம இது பண்ண முடியும். சோ இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளில் குற்றவாளிகளை அடையாளம் காண்பது, குற்றவாளிகளை துல்லியமாக இவன் தான் அந்த குற்றவாளி அப்படிங்கிறத பல முனைகளில் இருந்து அவனை என்ன செய்யணும், உறுதிப்படுத்துகின்ற வேலைகளை செய்வதற்கான அந்த நடைமுறை என்பது அந்த ஒரு மேண்டேட்டரி ப்ரொவிஷன்,
அந்த ஃபாரன்சிக் டீம் வந்து என்ன செய்யணும், சீனா பக்கரன்ஸை வந்து விசிட் பண்றது, சாம்பிள் கலெக்ட் பண்றது, அதை வீடியோகிராஃப் பண்றது என்பது எல்லாம் இதுக்குள்ளால கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இல்ல, அந்த மாநிலத்தில் இல்லைன்னா அதனை என்ன செய்ய முடியும், வெளி மாநிலத்தில் இருந்து கூட அதை கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது மாதிரி இதுக்குள்ளால கொண்டு வர்றாங்க. இது ஒரு டைப்பான அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ரிஃபார்ம்ஸ்ல இது ஒன்னா பாக்குறேன். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த விக்டிம்ஸ், அந்த விக்டிம் இதை பொறுத்தவரையில நமக்கு வந்து முந்தி 164 பொறுத்தவரையில நமக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய மொழி, அவங்களுடைய கூற்றுகள், அவங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான இது இருக்குது. இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கூடுதலாக ஒரு பாதுகாப்பு நடைமுறைகளை வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், பெண்கள் பாதிக்கப்பட்ட வழக்குகளில் அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் முடிந்த வகையில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நடைமுறை சாத்தியம் படுகின்ற வகையில் அவங்களை என்ன செய்யணும்னா விமன் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டுட்டு போகணும். அப்படிங்க இல்லைன்னா மட்டும்தான் மேல் மேஜிஸ்ட்ரேட்ட கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், அல்லது மரண தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விக்டிம்ஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா மேஜிஸ்ட்ரேட்டு ரெக்கார்ட் பண்ணணும். கண்டிப்பாக அதை வந்து கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பெண்கள் தொடர்புடைய வழக்குகளில் மேஜிஸ்ட்ரேட் முன்பான ஒரு வாக்குமூலம் பதியப்பட வேண்டும் என்று இருந்தால் அது வந்து முடிந்த வரையிலும் பெண் மேஜிஸ்ட்ரேட் மூலமாக நடத்த வேண்டும், அல்லது மேல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கலாம் இன் பிரசன்ஸ் ஆஃப் எ விமன். ஒரு பெண் முன்பாக ஒரு என்ன செய்யணும், அந்த ஆண் நடுவர், குற்றவியல் நடுவர் அத அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம். அதே நேரத்துல 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு ஆயுள் தண்டனை வழக்குகள், அது மரண தண்டனை கொடுக்கக்கூடிய குற்ற வழக்குகளில் ஒரு வாக்குமூலம் பதியப்பட வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் பதியப்பட வேண்டும். யாற்ற மேஜிஸ்ட்ரேட் மூலமாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த ப்ரொவிஷன் வந்து இப்ப 183, பழைய 164 வந்து 183 மாறி இருக்கிறாங்க. ஸோ அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை வந்து ரெக்கார்ட் பண்ற அந்த ஒரு வாய்ப்பு, அந்த விக்டிம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது விட்னஸ், அவங்க விக்டிமா இருக்கலாம் அல்லது அவர்கள் சாட்சியாக இருக்கலாம், இருக்கும்போது கூடுதலாக 2 சேஃப் கார்டு கொண்டு வர்றாங்க. ஒண்ணு, பெண் மேஜிஸ்ட்ரேட்ட, பெண்ணாக இருந்தால் பெண் மேஜிஸ்ட்ரேட்ட போனோம், அப்படி அவங்க இல்லை அப்படின்ற போது ஒரு ஆண் மேஜிஸ்ட்ரேட்ல இந்த பிரசன்ஸ் ஆஃப் விமன், அவங்க மூலம் முன்னிலையில ஒரு ஆண் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த கன்ஃபெஷனையோ வாக்குமூலத்தையோ பதிவு பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்டையோ பதிவு பண்ணலாம். அதே நேரத்துல 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கில் கட்டாயம் என்ன செய்யணும், மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அந்த விக்டிம் அல்லது அந்த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு செய்யப்பட வேண்டும் என்பது அதுல தெளிவாக சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றது, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா முந்தி வந்து குழந்தைகள் வயதானவர்களுக்கெல்லாம் ஒரு விலக்கு இருந்தது. இதுல கூடுதலா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 15 வயதிற்கு கீழ்பட்டவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து என்ன செய்யலாம், அவங்கள வந்து அதே போல பர்சன் வித் டிசேபிலிட்டி இவங்களெல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஆனா இப்ப புதுசா என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பர்சன் வித் அக்யூட் இல்னஸ், இவங்களை எல்லாரையுமே என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைக்க கூடாது. அவர்கள் விருப்பம் இருந்தால் வரலாம், ஆனா அவங்க தேவையில்லாம வரக்கூடாது. அப்படிங்கிறதுல இந்த 15 வயதிற்கு உட்பட்டவர்களும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் பர்சன் வித் டிசேபிலிட்டி உடல் குறைபாடு உடையவர்களும் அதே போல பர்சன் வித் அக்யூட் இல்னஸ் தீராத நோய், கடும் கொடூர நோய்கள் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாரையுமே என்ன செய்யக்கூடாது, புதிதாக சேர்க்கப்பட்ட அந்த ப்ரொவிசோல வந்து அவர்களுக்கு வந்து அங்க எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அதே நேரம் அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர வைக்க கூடாது, அவங்க வரதுக்கு ரெடியா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரம் இந்த 183 நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் அல்லனா கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்றதுக்கு பாருங்க, அது கன்சர்ன்ட் இந்த ஸ்டேஷன் தான், அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும்ன்றது கிடையாது.
அந்த மாவட்டத்திற்குள் நிகழ்ந்த குற்றம் தொடர்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த யார்கிட்டையும் என்ன செய்யலாம், அந்த குற்றவியல் நடுவர்கிட்டும் என்ன பண்ண முடியும், அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த பகுதிக்கு தான் கொண்டு வரணும்னு கிடையாது. ஒரு மாவட்டத்துல ஒரு 10 மேஜிஸ்ட்ரேட் அங்கங்கே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப தாலுக்கு லெவலுக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, சில நேரம் தாலுக்கு 2 மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, ஹெட் குவார்டர்ஸ்ல 4-5 மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, ஒரு 6-7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல தூரமான இடத்துல இருந்து இங்க கொண்டு வர்றதுக்குள்ளால ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவனை அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியாமலோ கன்ஃபெஷன் வாங்க முடியாமலோ போயிரும் என்று நினைத்தால் அவர்கள் அந்த மாவட்டத்திற்குள் நிகழ்த்தப்பட்ட எந்த குற்றம் தொடர்பாகவும் அந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த இது என்ன ஜூரிஸ்டிக்ஷன் நீங்க என்ன பண்ணலாம்னா யாருக்கிட்ட வேணாலும் கன்ஃபெஷனே ஸ்டேட்மெண்டே ரெக்கார்ட் பண்ணலாம். அதற்கு அது அந்த மாவட்டத்திற்குள் மட்டும் குற்றம் நிகழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்துன்னா அதுவும் அந்த இதுக்குள்ளால வருது. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை இதுல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு பண்ண வேண்டிய இருக்குது. அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் குறிப்பாக வன்புணர்ச்சி வழக்குகளில் அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த அவங்களுடைய விக்டிமினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும், ஆடியோ வீடியோ முறையில ரெக்கார்ட் பண்றதுக்கு இதுல வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துல இந்த மாதிரிப்பட்ட குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எந்த மருத்துவமனையிலும் எங்க வேணாலும் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா போய் அட்மிட் ஆகலாம். தனியார் மருத்துவமனையோ பொது மருத்துவமனையோ அல்லது அந்த அரசு மாநில அரசோ மத்திய அரசோ எப்படி வேணாலும் இருக்கலாம். வித்தவுட் எனி கலெக்ஷன் ஆஃப் ஃபீஸ் அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு அந்த தகவலை என்ன பண்ணணும், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும். இந்த இவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒரு முறையில அது அடுத்து இன்னொரு முறையில அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டுட்டு போறாங்க. அந்த புலனாய்வு அதிகாரி இல்லைன்னா புலன் விசாரணை அதிகாரி ஒரு அம்மாவை இல்லைன்னா ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை இல்லைன்னா பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒருவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டு போகும்போது அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ரிப்போர்ட் என்பது மிந்தி வித்தவுட் டிலேன்னு இருந்தது. இப்போ வித்தின் 7 days 7 நாட்களுக்குள் என்ன செய்யணும், அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வருது. அப்பதான் என்ன செய்ய முடியும்னு சொன்னா ஏன்னா இது மாதிரிப்பட்ட நேரங்கள்ல இது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் இது மாதிரிப்பட்டதெல்லாம் வர்றதுக்காக நாள் நிறைய வருது. இப்ப ஈவன் டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட சில நேரங்கள்ல அதுக்காகவே டிலே பண்ணுவாங்க. அப்போ இது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த டிலே என்பது வித்தவுட் டிலே அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக வித்தின் 7 days அப்படிங்கிறது மாதிரி குறிப்பாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ரேப் விக்டிம், அதாவது வன்புணர்ச்சி பாதிக்கப்பட்டவர்களை என்ன செய்யணும், மருத்துவ பரிசோதனை செய்யும் போது அந்த அறிக்கையானது 7 நாட்களுக்குள் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு வகையில இருக்குது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல இன்வெஸ்டிகேஷன்ல சர்ச், இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த போலீஸ் சோதனையிட்டு சில மெட்டீரியல் ஆப்ஜெக்டை என்ன பண்ணுவாருன்னு சொன்னா கைப்பற்றுவாரு. இந்த இதுல முந்தி நிறைய ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சர்ச் நடத்தும் போது வெளியே இருந்து ஆடியோ வீடியோ எல்லாம் கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு சொன்னா அவர்களுடைய மொபைல் போன் அதை வீடியோ பண்ணணும், ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைல் போன், ப்ரிஃபரபிளி பை மொபைல் போன், அவங்களுடைய மொபைல் போன்ல என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அதை புதிதாக இதுல நினைச்சிருக்கிறாங்க, அந்த காவல் அலுவலருடைய சோதனையிடும் அதிகாரத்தில் அதை சேர்த்திருக்கிறாங்க. அடுத்து இப்படிப்பட்ட அந்த சர்ச் நடத்தின அந்த விவரத்தை 48 மணி நேரத்திற்குள், அந்த 48 மணி நேரத்திற்குள்ள என்ன செய்யணும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அங்க அத கொடுக்கணும். முந்தி பழைய இதுல என்ன செய்யறான்னா இப்படி எடுக்கக்கூடிய அந்த ஆடியோ வீடியோ பதிவுகளை ஒரு டைம் லிமிட் எல்லாம் கிடையாது, இவ்வளவு நாளைக்கு நேரத்துக்குள்ள எல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, அப்படி இருந்தது. இப்போ அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 48 மணி நேரத்திற்குள் அதை கொடுக்கணும். அந்த அதுல என்னென்ன காப்பி, அதுல என்ன எடுத்தாங்க, அதுல என்னென்ன ஆவணங்கள் ரெக்கார்ட்ஸ் எடுத்தாங்க என்பதையெல்லாம் இப்ப என்ன செய்ய முடியும், 48 மணி நேரத்துக்குள்ளால
அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து கொடுக்கணும் என்பதுதான் அதனுடைய இது. அப்ப அந்த நடைமுறைகளுக்கு மொபைல் போனை பயன்படுத்திக்கலாம். அந்த நடைமுறையில் எடுக்கக்கூடிய கைப்பற்றப்பட்ட மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து என்ன செய்யணும், 48 மணி நேரத்துக்குள்ளால உள்ள கொடுக்கணும். அதே நேரத்துல வந்து இந்த ஆடியோ வீடியோல எடுத்திருக்கிறாங்க பாருங்க, அந்த ரெக்கார்டிங்கையும் என்ன பண்ணணும், கலெக்டருக்கோ அல்லது ஆர்டிஓக்கோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ அது அந்த வழக்கினுடைய தன்மைப்படி என்ன பண்ணணும், அவங்களுக்கும் அதை அந்த ரெக்கார்டிங்கையும் அனுப்பணும். இப்போ இந்த சர்ச் அப்படிங்கிற இடத்துல ஒரு புதுசா ஒரு இது சேர்த்திருக்கிறாங்க. நம்ம சிவில் வழக்கறிஞர்கள் நிறைய பேர்த்துக்கு ப்ரொசீட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். அதாவது ஒரு வருமானம். இந்த ப்ரொசீட்ஸ் இன் கிரைம் அப்படிங்கிறது, ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதுல சேர்த்திருக்கிறாங்க. இப்ப முந்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல சீட்டு கம்பெனி நடத்துவான், இல்லைன்னா வேற ஏதாவது அந்த பண மோசடி வழக்கு நடத்துவான், எம்எல்எம் நடத்துவான். இது மாதிரி பல்வேறு அந்த இது குற்ற செயல்பாடுகளை நடத்திக்கிட்டு அவன் அமௌண்ட் எல்லாம் அடிச்சு மாத்திக்கிட்டு என்ன பண்ணிடுவான், சொத்துக்களாகவும் காரு பங்களான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவான். என்ன பண்ண முடியாதுன்னா குற்றவியல் என்ன பற்றுகை செய்ய முடியாது, அதை வந்து பறிமுதல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப புதிய சட்டத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரிப்பட்ட குற்றத்தின் மூலமாக பெறப்பட்ட வருமானம், அந்த வருமானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் என்ன செய்யறது, சீஸ் பண்றதுக்கு, அதை அட்டாச் பண்றதுக்கு நமக்கு வந்து பெரிய வாஸ்ட் பவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வகையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவைகளை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த குற்றத்தால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த சொத்தை மீட்டு கொடுப்பதன் மூலமாக, அந்த அவர்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த வருமானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த சொத்தை அவங்க அதை டிஸ்போஸ் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு இதாக இதுல இருக்குது. இந்த வகையில் இந்த அட்டாச்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எஸ்பிகிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அல்லது கமிஷனர் ஆஃப் போலீஸ்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும். வாங்கி இவைகளை சீஸ் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் கொடுத்து அவரை வந்து ட்ரையல் எடுக்க சொல்லலாம். அந்த பற்றுகை செய்யப்பட்ட சொத்து தொடர்பாக அதுக்கு வந்து என்ன செய்ய முடியும், அந்த மேஜிஸ்ட்ரேட்டே விசாரணை நடத்த முடியும். அப்ப அந்த அப்படி விசாரணை நடத்துற அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி அவர்கிட்ட வந்து என்ன செய்வாரு, அந்த 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 குற்றம் இழைக்கப்பட்டவரிடமிருந்து அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி அவன்கிட்ட இருந்து பதில்களை பெற்றுக்கொண்டு அவனுக்கான ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, அதை வந்து முடிவு செய்வதற்கு, அதை குறிப்பாக அந்த அந்த அட்டாச் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த குற்றத்தின் மூலமாக வருமானம் பெறப்பட்ட வருமானத்தின் மூலமாக சேர்க்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்த அந்த பற்றுகையை நீதிமுறைப்படி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமே முடிவு செய்வதற்கு இதுல ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மணி லாண்டரிங் ஆக்ட், இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறத பொறுத்தவரையில இந்த மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்ன வரைமுறை இருக்கிறதோ அதனை ஒத்த வரைமுறையாகத்தான் இருக்கிறது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த ஒரு குற்ற செயல்கள் மூலமான வகையில ஒருவேளை அந்த குற்ற செயலின் மூலமாக இவருக்கு கிடைக்கப்பட்ட டிரான்ஸ்பர் பண்ணப்பட்ட ஒரு வருமானமாக கூட இருக்கலாம், எந்த ஒரு வேல்யூவாகவும் இருக்கலாம், எந்த ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியாகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட வகையிலான சொத்தாக இருக்கலாம். அந்த அடிப்படையில வந்து இது புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு குற்றத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட சேர்க்கப்பட்ட சொத்தையும் என்ன செய்ய முடியும், இது அட்டாச் பற்றுகை செய்ய முடியும். அதுக்கப்புறம் இதுல முக்கியமானது வந்து அரெஸ்ட் அண்ட் கஸ்டடி. இதுல வந்து அரெஸ்ட் கஸ்டடியை பொறுத்தவரையில இதுல புதுசா நமக்கு கிடைச்சிருக்கிறத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 3 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளை பொறுத்தவரையில, அதே போல வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அதே போல நோய்வாய்ப்பட்டவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டிஎஸ்பி பெர்மிஷன் வாங்கணும். லெஸ் தென் 3 இயர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா இன்ஃபார்ம் அதாவது நோய் வாய்ப்பட்ட நபர்களாக அல்லது 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தால் அவர்களை கைது செய்வதற்கு என்ன செய்யணும், பிரேயர் பெர்மிஷன் வாங்கணும் டிஎஸ்பி கிட்ட என்கிற அந்த ஒரு கான்செப்ட் இதுக்குள்ளால இருக்குது. அதே போல வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
போலீஸ் ஆபீசர், டெசிக்னேட்டட் போலீஸ் ஆபீசர் இல்லைன்னா அப்படின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்ஐ தான் இருந்தது. இப்ப இதுல ஏஎஸ்ஐ, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எஸ்எஸ்ஐ என்கிற ஒரு புதிய ஒரு கருத்தாக்கம் இதுல இருக்குது. அதே நேரத்துல ஒரு அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு தனிநபர்கள் அரெஸ்ட் பண்ணலாம். தனிநபர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர்களை வந்து ஒரு தனிநபர் ஒரு காகனைசபிள் நேச்சர் இல்லைன்னா ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ், இந்த நேச்சர் உள்ள அஃபென்சஸ் கமிட் பண்ண ஒரு நபரை ஒரு தனிநபர் என்ன செய்யலாம், அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த அரெஸ்ட் பண்றவர் வந்து 6 மணி நேரத்திற்குள்ளால அரெஸ்ட் பண்ணவர் வந்து போலீஸ்ல கொடுக்கணும்னு தான் இதுக்கு முன்ன சொல்லி இருந்தது. இப்போ தனிநபர்கள் ஒரு குற்றவாளியை, குற்றம் செய்தவரை அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரை அல்லது ஒரு ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரை நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா 6 மணி நேரத்திற்குள் அவர்களை என்ன செய்யணும், அந்த போலீஸ் கிட்ட கொண்டு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இப்படி கைது செய்யப்பட்டவர்கள், காவலில் வைக்கப்பட்டவர்களை ஹேண்ட்கப் போட முடியுமா அப்படின்னா முந்தி வந்து அது என்ன செய்யறது, எக்ஸ்பிளிசிட்டா ஓப்பனா அது வந்து இது பண்ண முடியாது. இப்போ வந்து என்ன செய்யலாம்னா ஹேப்சுவல் அஃபெண்டர், ரிப்பீட்டட் அஃபெண்டர், அதே போல கஸ்டடியில இருந்து எஸ்கேப் ஆனவன், அதே போல ஆர்கனைஸ்டு கிரைம், அந்த நம்ம இது நம்ம பிஎன்எஸ் புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டத்துல வந்து பிரிவு 111 கீழ் சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைஸ்டு கிரைம்ல இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு, அதே போல 113 பிரிவு 113 படி இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆக்ட், அதுல இருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் ஆக்ட்ல இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அல்லது ட்ரக் ரிலேட்டட் கிரைம், இந்த போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்புடையவங்க, அதே போல ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இதனுடைய அந்த இல்லீகல் பொசிஷன் வச்சிருக்கிறவன், அதே போல மர்டர் பண்ணவன், ரேப் பண்ணவன், ஆசிட் அட்டாக் பண்ணவன், காயின்ஸ் கவுண்டர்ஃபிட் பண்ணவன், கரன்சி பண்ணவன், அதே போல வந்து ஹியூமன் டிராபிகிங் பண்ணவன், குழந்தைகளை வைத்து பாலியல் தொழில் அந்த குற்றம் செய்தவர்கள், அரசுக்கு எதிரான குற்றம் செய்தவர்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும்னா ஹேண்ட்கப் போட முடியும். அதுக்கான ப்ரொவிஷன் வந்து தெளிவாக அதுல இந்த இதுல வச்சிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரிமாண்ட் பண்றது, ஒரு மனிதரை வந்து ரிமாண்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த ரிமாண்ட் பண்ணக்கூடிய நபரை கஸ்டடியில வைக்கிறதுக்கு வந்து 15 நாட்கள் கஸ்டடியாக இருக்கலாம். ஆனா அந்த இது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் 60 நாட்கள் ஒரு சில வழக்குகளில், முதல் 40 நாட்கள், இந்த முதல் 40 நாட்களுக்குள், முதல் 60 நாட்களுக்குள் 15 நாட்கள் வரைக்கும் கொடுக்கலாம். அப்ப 15 இந்த ஸ்ப்ரெட் ஓவர் வந்து 15 நாட்கள் வரைக்கும், முதல்ல ஒரு 2 நாள் கொடுக்கலாம், ரெண்டாவது 5 நாள், அப்படி ஒரு டோட்டலா 15 நாள் கொடுக்கலாம், போலீஸ் கஸ்டடி கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் 60 நாட்களுக்குள் என்ன, முதல் 60 நாட்களுக்குள் என்ன செய்யலாம், அந்த 15 நாளை கொடுக்கலாம். அதே நேரத்துல மற்ற வழக்குகள் 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், லைஃப் கொடுக்கக்கூடியது, இந்த மர்டர், அந்த டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியதுக்கெல்லாம் முதல் 60 நாட்களில் 15 நாட்கள் கொடுக்கலாம். மற்ற வழக்குகளில், மற்ற குற்ற வழக்குகளில் முதல் 40 நாட்களில் 15 நாட்கள் கொடுக்கலாம் என்கிற ஒரு சட்ட திருத்தங்கள் இருக்குது. இப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடான ரிஃபார்ம்ஸ் இதுல இருக்குது. இப்ப டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 8:30 ஆயிருச்சு. நம்ம தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல மற்றவைகளை பற்றிய ஒரு ஓவர்வியூ என்னன்னு பார்க்கலாம். நீங்க இந்த டிஎன்எஸ்எஸ் பொறுத்தவரையில எனக்கு தெரிஞ்சு நீங்க காலை மாலை வகுப்புகள்ல பல வகுப்புகளில் வந்து செக்ஷன் பை செக்ஷனா நீங்க படிச்சாச்சுன்றது நினைக்கிறேன். ஆனாலும் இதை வந்து ஒரு ஓவர்வியூவா தான் நான் வந்து இந்த இதை கொடுத்திருக்கிறேன். இந்த பிரிவு எதை சொல்கிறது, இந்த பிரிவு எதை சொல்கிறது என்று எனக்கு நான் சொல்லல. ஆனால் என்னென்ன அம்சங்கள் இதில் இருக்கின்றன என்பதை நான் சொல்றேன். இதுல இந்த அடிப்படையில் தான் நாம விவாதிக்க இருக்கிறோம். அதே நேரத்துல முந்தா நாள் வந்து இந்த 3 முப்பெரும் சட்டங்களுக்கு எதிரான இது செல்லாது, இதை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன அந்த வழக்கு என்பது அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இந்த வழக்குகள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன் 4க்கு பிறகோ, வேண்டாம் என்று நினைக்கிறவங்களுக்கும் ஜூன் 4க்கு பிறகோ அரசியல் மாற்றம் ஒருவேளை ஏற்பட்டால் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு இருக்கிறது 2வது விஷயம். பொதுவாக குற்றவியல் சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வருவது என்பது வந்து ரெட்ரோ எஃபெக்ட் தான். ரெட்ரோ எஃபெக்ட் கிடையாது, பெர்ஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான். அது என்று நடைமுறைக்கு வருகிறதோ அன்றிலிருந்து தான் அது செயல்பாட்டுக்கு வரும். அந்த
கருத்தின் அடிப்படையில் இந்த சட்டங்கள் நமக்கு 1/7/2024 முதல் தமிழ்நாட்டில் பரீட்சார்த்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற டிசம்பர் மாதம் 25 முழுமையாக அமல்படுத்தப்பட்டாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய நடைமுறை தண்டனை சட்டம் இன்னும் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு நிலுவையில் இருக்கும் என்றுதான் சொல்லுகின்றார்கள். அதனால நம்மை பொறுத்தவரையில இந்த சட்டங்களை 2 சட்டங்கள் குறித்தும் நாம் புலமைப்பிக்கவர்களாக, ஒருவேளை இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் 2 சட்டம் குறித்தும் நாம் தெளிவான முறையில், ரைட் 1/7க்கு பிறகு பழைய சட்டமே படிக்கின்றான்னு சொல்ல முடியாது. இந்த உணர்வோடு இந்த புதிய சட்டங்களை நாம் அணுகுவது சிறப்பாக இருக்கும் என்று கூறி இன்றைய இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஏதாவது நம்ம எடுத்ததிலிருந்து ஏதாவது விளக்கங்கள், ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, என்னால சொல்ல முடியும்ங்கிற கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி. இல்லைன்னா வகுப்பை அப்படியே நிறைவு செய்திடலாம்னு நினைக்கிறேன். சார் சார் கேக்குதுங்களா சார்? சார் சார் சொல்லுங்க சார். முடிச்சுக்கலாமா சார்? ஓகே நான் முடிச்சிடுறேன். சரி, ஓகேங்க சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தா கேளுங்க. சோபு சார் கேளுங்க சார். அன்வைட் பண்ணிட்டு பேசுங்க சார். சோபு சார். சார் ஓகேங்க சார். நம்ம வேற யாரும் பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற யாருக்கும் டவுட் இருக்கா சார் எடுத்ததுல? ஓகேங்க சார். வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுங்க சார். எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டீங்க சார். இந்த இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்ங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்ங்க சார்.